முடிச்சு வந்தோடனே செம்ம டயர்டாக இருக்கும். ஒரு நாளாவது ஹாட் வாட்டரில் அவர் என்ன வந்து குளிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னடி நிறுத்திட்ட? தேயண்டி. ஓகேவா? ஏன் ஒரு நாள் அது அவர் செய்யலாம்ல, ஒரு ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ் ஒரு எனர்ஜியோட. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீனரி ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. ஃப்ரைடே அன்னைக்கு நான் வேலையில இருந்து வரும்போது ஈவினிங் டைம்ல அவர் வீட்ல இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் வாஷ்ரூமுக்கு ஃபோன் எடுத்துட்டு போகவே கூடாது. 2 நெக்ஸ்ட் நைட்ல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணும். மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? கொஞ்சம் முகத்து 2 பேர் உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட போதும். நான் ஐல் பி ஹாப்பி. இவ்வளவு கிட்ட இருக்கிறீங்க. சொல்லுங்க ஜி. ஃப்ரெண்டு உதிரப்படுதுங்க. அடட்டும் சொல்லுங்க ஜி. டொமேட்டோ எச்சி வருதுங்க. எச்சி விட்டு சொல்லிக்கலாம் ஜி. சொல்லுங்க ஜி. சார் மெயினா நான் வரும்போது எங்க வீடு 2nd ஃப்ளோர். அவர் கீழே கேட்ல வெயிட் பண்ணி என் பேக் அவர் கேரி பண்ணி என்ன கையை பிடிச்சி மேல கூட்டு போனாலே எனக்கு அதுவே பெரிய ரிலீஃபா இருக்கும் சார். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? 2018 மேரேஜ் ஆச்சு. அவங்க வீட்லயும் சரி எங்க அம்மா வீட்லயும் எப்போ போனாலும் நான் தான் சமைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்கார சமைச்சு நான் சாப்பிடணும். என்ன கேட்ட? என் வீட்டுக்கார சமைச்சு நான் சாப்பிடணும். என்ன கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். சமைக்கணும், சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். சேர்ந்து இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டதே இல்லை. ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். டெய்லியும் நான் தான் சமைப்பேன் சார். ஆனால் அவர் சமைக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் ஒரு ஆசை, சமைச்சு வச்சா நல்லா இருக்கும். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. ஒரு நாளாவது எனக்காக வீட்டு வாசல்லாம் அலசி ஒரு கோலம் போட்டால் நல்லா இருக்கும். நடக்காது. அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன சொல்லுவார், பெண்கள் தான் செய்யணும், ஆண்களுக்கு அது வேலை இல்லை. அது எழுதி கொடுத்தாச்சு பெண்களுக்குன்னு. எங்க பேச்சக்கார நாய் ஆள பாரு, லாரி அடிபட்ட நாய் மாதிரி இருந்துட்டு பேச்ச பாரு. நீங்க வீட்டு வாசல்ல நீங்க பெருக்குறீங்க, என்ன ஆகும்? மானம் போகும். யார் மானம்? ஏன் மானம்? ஆத்தா, இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. நீங்க செஞ்சா என்ன மானம் போகும் எனக்கு புரியலையே. நான் நாளைக்கு அந்த இடத்துல மீசை முறிட்டு வேட்டியை தூக்கிட்டு நடந்து போக வேண்டாமா? நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. மீசையில இல்ல வீரம், அதுல இல்ல வீரம், பெருக்குதுல வீரம் கிடையாது. எனக்கு மானம், வெக்கம், சூடு, சுரணை எல்லாம் இல்ல. என்ன பேச்சு? நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க உங்க பொண்டாட்டிய தாங்குங்க, உங்க கூட இருக்கவங்க தூக்கி வச்சு கொண்டாடுவான். தாங்கினது போதும். தினந்தோறும் நான் தான் வாசல் கூட்டி வாசல் தொளிச்சு கோலம் போடுவேன். கேட்டுதா? அதே போல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ வீடு கூட்டி போயிருக்குன்னா உங்களை யாரும் கேவலமா நினைக்க மாட்டாங்க. உங்க மானம் வந்து இதுல இல்ல, செய்யற செயல்ல தான் இருக்கு. சொன்னது ஏதாவது மண்டையில ஏறிச்சா? மண்டைய ஆட்டுற. வேலைக்கு செல்ல விரும்பும் மனைவிகள் வெர்சஸ் வேண்டாம் என சொல்லும் அவருடைய கணவன்மார்கள். நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. வீட்டு வேலையை தான் செய்யறாங்க, நிறைய குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. நம்ம ஈவினிங் வந்து தண்ணி கொடுப்பாங்கன்னா, ஏங்க சும்மா தானே இருக்கிறீங்க, தண்ணி மோந்து குடிங்க. கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். எந்த வேலைக்கும் போகாம வீட்டில் இருக்கையிலேயே இவ்வளவு வந்து ஒரு அதிகாரம் பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு வேலைக்கு போனாங்கன்னா எவ்வளவு அதிகாரம் பண்ணுவாங்க? நம்ம வர்றப்ப வலிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சு போகும். தேவையாது இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. காலையில் வேலைக்கு போகிறாங்க, நைட்டு வர்றதுக்கு ஒரு 6 மணி ஆகுது. 6 மணிக்கு அப்புறமா வந்து ஃபோன் பண்ணி நாளைக்குள்ள வேலை என்ன வேலைன்னு சொல்லி 9 மணினா எனக்கு டயர்டுன்னு தூங்க போகிறாங்க. படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படின்னா உனக்கு வீட்டு வேலை மொத்தத்தில் அப்படியே கிடக்கும். பாத்திரத்துலேருந்து துணி வர அப்படியே இருக்கும். ஒரு வாரம் இவங்க இப்படியே கண்டினியூட்டி பண்ணும்போது இவங்க இந்த ஆணையை புடுங்கண்டாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? வீட்டில் அவங்க தான் சமைக்காங்க. சரி, குழந்தைகளை யார் பாத்துக்கிறா? குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன். என்னடா ஐபை நான் கழுவுடுப்பா. ஏண்டா நார பயபுல கக்கிஸ் குனே கழுவு தெரியாதா உனக்கு? டெய்லி பாத்திரம் நான் தான் கழுவுறேன். சரி, அவங்க துணி துவைக்கிறாங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்கு நீங்க வேலைக்கு போகாம இருந்துட்டு போயிடலாம். ஒரு மாசம் வேலைக்கு போனதுக்கே உனக்கு இவ்வளவு தனாவட்டுனா, இத்தனை வருஷமா உன்னை சும்மா உட்கார வச்சு சோறு போட்டுருக்கேன், எனக்கு எவ்வளவு தனாவட்டு இருக்கும். அவங்க அப்பா 100 ரூபாய் கேட்பாரு, எதுக்குன்னு கேளுங்க. எதுக்குமா? கோட்டுருவாங்க. இதெல்லாம் இப்ப நமக்கு தேவையா? நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப தேவையாடா? எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைங்க,
அன்னைக்கு எதுவுமே செய்யறது இல்ல. ஒத்தச்சோறும் காலியாகி ஒத்தச்சோறு தான் இருக்கு. ஒரு பருக்கையா? அட பாவிகளா. அவங்க அம்மா வராங்க, அப்பா வராங்க, அக்கா வராங்கன்னா அன்னைக்கு ஆட்டு அடிப்பா, அசந்தா எண்ணெயும் தூக்கி போட்டு அடிச்சாலும் அடிப்பா. ஆட்டுக்கால் சூப்பு அக்கா மாமா கொடுக்கல. சூப்பா? டேய் உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. சார் இப்போ நம்ம வெளியே போனால் ஆண் பெண் எல்லாம் கலந்து தான் வேலை பார்க்குறோம். ஒரு இடத்துல போனால் பேசுகிறோம்னா இது நம்ம சொந்தக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கம் பார்த்தா என்ன நினைப்பாங்க. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு அந்த மைண்ட் செட்டுக்காகவே முக்கால்வாசி வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க சார். அந்த பயத்துக்காகவே எங்கேயுமே பேசவும் விட மாட்டாங்க. இது மனநோய் தான். இது அருகில் இருக்கிற மனநல மருத்துவமனையில் சேர்க்கணும். 4 ஆண்களோட பேசுறது எனக்கு பிடிக்காது. 4 ஆண்களோட பேசுறது பிடிக்காதா? ஆமா. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இப்போ வேலைக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல 4 ஆண்கள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியா ஏதாவது பேசுவாங்க. நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது பிடிக்காது. மெட்ரோ போடுறாங்களாம். ஆமா இப்ப நிறைய இடத்துல போட்டு இருக்காங்க. நிறைய குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டிருக்காங்க. உள்ள செத்துறீங்க எல்லாம். எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? யாருக்கு பிடிக்காது? எனக்கு பிடிக்காது. உங்க மனைவி யாரு கூடயும் பேசவே கூடாதா? ஆமா. நான் கொஞ்சம் மென்டல். என்ன மணல்ல சார், இது ரொம்ப டேஞ்சரஸ். இது ரொம்ப ஆபத்து. இது இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விற்கிது, குடிச்சிட்டு செத்து போ. நீங்க அதாவது கிட்டத்தட்ட நீங்க வந்து சொசைட்டில இருக்க ஆண்களை சந்தேகப்படல, உங்க மனைவி தான் சந்தேகப்படுறீங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. சரி, அண்ணா சொல்றதை நான் கண்டிக்கிறேன்பா. இதை ஏத்துக்கவே முடியாது. இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா கை தூக்குங்க. வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக பெரிய மீச. டேய் செருப்பால அடிங்கடா அவனை. இல்லம்மா, எப்படிமா வாழ்றீங்க? நான் ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நாய் வளர்க்கல. ஆனா அதுக்கு பதிலா நான் இதை வளர்த்தேன். இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? சாயங்காலம் வரும்போது சமைச்சு வச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நைட்டுக்கு டின்னருக்கு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.